காலையில் லைவ் வந்தியா? காலையில் வரல எம்பிஎஸ், இப்போ தான் வந்தேன், காலையில் வரல. மைதிலி அக்கா குட் நைட்டா? குட் நைட் சொல்லிட்டு போய் தூங்கிருப்போம். சூர்யா போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சு நைட்டு லைவுக்கு வாப்போ. நீ வந்தாயா அக்கா லைவுக்கு? நான் வரல எம்பிஎஸ், நான் தான் மொபைல் ஹீட்டர் சொல்ல ஆஃப் ஆயிடுச்சு, அதை விட்டுட்டு அப்புறம் போய் பார்த்தேன். லைவ் பார்க்கல, போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான். அப்போ பார்த்தா சூர்யா அங்கே தான் சுற்றிட்டு கிடந்தாப்புல. சூர்யா வந்து என்கிட்ட உருட்ட வேண்டியது, அக்கா அது என்னது பசங்க ஃபோனை வச்சுட்டு ஃபோனை கொடுக்க மாட்டாங்கக்கா அப்படி சொல்லிட்டு உருட்ட வேண்டியது. அதானே சூர்யா? நல்லா வருவ சூர்யா, நீ எல்லாம் ஆல்ரெடி நல்லா வந்துட்ட, இன்னும் நல்லா வருவ பாரு நீ எல்லாம். சூர்யா சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லி. மைதிலி அக்கா உண்மையிலேயே எங்க பசங்க ஃபோன் தர மாட்டாங்க. அப்புறம் எப்படி லைவ் போற நீ? கபிலன் எங்க கபிலன் போறீங்க? ஒர்க்ல இருக்கீங்களா, ஃப்ரீயா இருக்கீங்களா கபிலன்? கபிலன் ஃப்ரீயா இருக்கீங்களா, பிஸியா இருக்கீங்களா? ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இருங்க கபிலன், போகலாம். ஒர்க் இருந்தா போயிட்டு வாங்க. அக்கா சாப்பாடு டைம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்கள்? நான் சாப்பிடல சூர்யா, மார்னிங் சாப்பிட்டேன். மதியத்துக்கு இனிமேல் தான் சூர்யா சாப்பிட்ணும். சாப்பிடல இன்னும், இனிமேல் தான் சாப்பிட்ணும். நல்லா தானே அத்தா வரணும், நல்லா வந்தால் தானே நம்மளுக்கு நல்லது. அது என்னமோ உண்மைதான் எம்பிஎஸ், எல்லாரும் நல்லா இருந்தால் தானே நம்மளும் நல்லா இருக்க முடியும். என் அன்பு அக்கா சாப்பிட்டாச்சா? ஓவர பாசம் மலையே பொழியாத என் பாச தம்பியே, நல்லா வர ரொம்ப உருட்ட ஆரம்பிச்சிட்ட சூர்யா நீ. முன்னாடியெல்லாம் ஒழுங்கா லைவ் வந்து ஒழுங்கா லைவ்ல இருப்ப, இப்பெல்லாம் வந்தீங்கன்னா எப்போ வர்ற எப்போ போறனே தெரிய மாட்டேங்குது. லைவ்லையா சுற்றி திரிடியோ சூர்யா? முன்னாடியெல்லாம் ஒழுங்கா லைவ் ஸ்டார்டிங்கில் வந்தீங்கன்னா எண்டிங் வரைக்கும் லைவ்ல இருப்பேன். இப்போ போய் லைவ்லையா சுற்றிட்டு கிடக்குற, அதான் ஒழுங்கா லைவ்ல இருக்க மாட்டேற. அதானே சூர்யா? சிவானி ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க சிவானி? உனக்கு 100 ஆயிசரா சிவானி. இப்போ தாண்டா உன்னை கேட்டுட்டு இருந்தாங்க, தங்கராஜன் நான் கேட்டுட்டு இருந்தாங்க உன்னைய. பழைய ஆள்லாம் யார் யார் வர்றாங்க, சிவானி எல்லாம் வருமா வராதான்ட்டு. எப்படிரா இருக்க சிவானி? மைதிலி அக்கா செம்ம பசி, சாப்பிட்டு வரியா? அந்த ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்ன, இப்போ சாப்பிட்டு வரேன்ற. என்ன சாப்பாடு சொல்லு சூர்யா? சரி, ஆற்றுல பிடிச்ச மீனை என்ன பண்ணனா? அது நான் பிடிக்கலையே, அது வாங்கிட்டு வந்தாங்க காசு கொடுத்து. எங்கள் வீட்டுக்காரோட அவங்க அண்ணா வாங்கிட்டு வந்தாங்க, அது நாங்கள் எங்கேயும் பிடிக்கல. பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டுக்காரோட அவங்க அண்ணா வாங்கிட்டு வந்தாங்க, அது நாங்கள் பிடிக்கல. வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அக்கா? எல்லோரும் நல்லா இருக்காங்களா? அங்கே எல்லோரும் எப்படி இருக்காங்க சிவானி? அங்கே எல்லோரும் எப்படி இருக்காங்க சொல்லு. டைப் பண்ணால் கை வலிக்குதா தா? பேசுனா வாய் வலிக்கும் தானே. நல்லா இருக்கேன்னாக்கா. என்னாச்சுடா, ஏன்டா உன்னை லைவ்ல ஆளையே காணும்? ஓகே பாய், நெக்ஸ்ட் டைம் லைவ் எப்போ வருவீங்க? ராஜா நைட்டு 7 மணிக்கு வருவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நைட்டு 7 மணிக்கு லைவ் வருவேன், வாங்க ராஜா. தேங்க்யூ ஸோ மச் ராஜா, லைவ் வந்ததுக்கு. அப்படியா அக்கா? 100 ஐஸ் எல்லாம் வேணாம் அக்கா. ஏன்டா சிவானி அப்படி சொல்கிற? எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா. ஓகேடா. மதியம் லஞ்ச் என்னாச்சுடா உன்னை ஏன் ரொம்ப நாளாக லைவ்ல ஆளையே காணும்? பேசுனா வாய் வலிக்காது. அடப்பா, பேசி பார்த்தா தான் தெரியும். 1 ஹவருக்கு 4 ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருந்து பார்த்தா தான் தெரியும் வலிக்குமா வலிக்காதான்ட்டு. கண்டிப்பாக வலிக்கும். ஓகே பா, தேங்க்யூ ஸோ மச் ராஜா. நைட்டு 7 மணிக்கு லைவ் வருவேன், வாங்க. தங்கராஜண்ணா இருக்கீங்களா? இங்கே அப்படிதான் அக்கா, லைவுக்கு எப்பயும் வர முடியாது. ஓ அப்படியா? ஓகேடா. பரவாயில்ல, பார்த்துக்கோ. நமக்கு எது முக்கியம், நம்மளுக்கு எது முக்கியமோ அதை தான் பார்க்கணும். லைவ் என்ன போனால் போது விடு. ஹாப்பியாக இரு நீ, ப்ராப்ளம் இல்லாமல், அது போதும். தங்கராஜண்ணா இருக்கீங்களா? மருந்து போட்டுக்க வலிக்காதா? அதான் மருந்து எங்கள் வாய்க்குள்ள தூக்கி ஊற்றிக்குவா முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஐடியாவாக இருக்கே, மருந்து போட்டுக்கிட்டா வாய் வலிக்காது. என்ன ஒரு கண்டுபிடிப்பு. சூர்யா என்ன சாப்பிட்ட? இப்போ என்ன சாப்பாடுன்னு கேட்டு சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே எஸ் ஆகி ஓடிட்டா தானே சூர்யா? பறக்கும் திசையேறு ஒரு பறவை. நான் அவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுறேனக்கா. ஓ நீ தங்கராஜன் நான் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஆளை காண்டா, லைவ்ல இல்லை, போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஆமாம்ல, நல்ல கண்டுபிடிப்பு. நல்லா வருவேன், நல்லா வரணும் எம்பிஎஸ். என்ன சமையலக்கா? சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிட்லடா, இனிமேல் தாண்டா சாப்பிடணும். சமையல் வந்து வெண்டைக்காய், மொச்சக்கொட்டை, மாங்காய் எல்லாம் போட்டு வச்ச ஒரு மண்டி வெண்டைக்காய் மண்டியும் சோறுண்டா. அங்கே என்ன சமையல் பண்ணியிருக்க சொல்லு சிவானி? அங்கே என்ன